87ல வேதம் புதிது. பாரதி ராஜா சார் வந்து ஆமா. 77ல இருந்தே லைக் தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு ம். எல்லாத்துலயுமே கலக்கிட்டு இருந்தாரு. ஸோ அந்த படம் ரொம்ப ஒரு முக்கியமான படம் உங்களோட கெரியர்லயே. ஆமா, ஆமா. வைதேகி அந்த எஸ். கேரக்டர் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான நேஷனல் கேரக்டர். அவார்ட் கூட ஆமா. கிடைச்சது. எஸ். ம். ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஒரு கேரக்டர் அந்த ஆமா. படமும் அப்படிதான் இருந்துச்சு. இல்லையா? ஸோ காஸ்ட்க்கு அகைன்ஸ்டா பேசுற ஒரு படம். ம். சத்யராஜ் சார் வந்து இருப்பாரு. ம். உங்களுடைய லவ்வருடைய அப்பா இருப்பாரு. லாஸ்ட்ல அவரே வந்து மகள் மாரி அப்படின்ற இது ஆயிடும் அது. ஆமா. எப்படி இருந்துச்சு ஆன் தி ஹோல் பாரதிராஜா சாரோட செட்ல ஒர்க் பண்ணது? ஆ அவர் ரொம்ப கிளியரா சொல்லிக் குடுப்பாரு. என்ன வேணும்? என்ன அண்ட் அதிகமா அவருக்கு தான் தெரியும் என்ன நடக்குது. ஓகே. ஸோ ஜாஸ்தி ரிஹர்சல்ஸ் எல்லாம் இருக்காது. வெரி இன்ட்ரஸ்டிங். நல்லா பேர் வரும்னு தெரியாது அப்போ. வி யூஸ்ட் டு டூ ஆர் பெஸ்ட். எது எந்த கேரக்டர் குடுத்தா, எந்த கதை இருந்தா, ஐ வில் டூ மை பெஸ்ட். அதான் எனக்கு தெரியும். ஏதோ பெருசா எதுவும் எடுத்துக்கலல்ல மைண்ட்ல. அது மாட்டி நீங்க மாட்டும் உங்களுக்கு ஒரு கதாபாத்திரம் குடுத்துருக்காங்க. அத நம்ம யாஹ்! கரெக்ட்டா பண்ணணும் அது கரெக்ட்டா அவ்வளோதான். பண்ணணும். அப்புறமா நல்ல பேர் கிடைச்சதுன்னா, இட்ஸ் அ போனஸ். போனஸ் மாரி. போனஸ்.